இன்னைக்கு நம்ம கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் எல் கடேஜோ. மெக்சிகோவில் சொல்லப்படுற ஒரு அமானுஷமான கதை தான் இந்த எல் கடேஜோ. டாக்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு அர்பன் லெஜெண்ட் சொல்லப்படுது. இதை ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று பிளாக் கலர் எல் கடேஜோ, இன்னொன்று ஒயிட் கலர் எல் கடேஜோ. பிளாக் கலர் எல் கடேஜோவை ஒரு பேட் என்டிட்டியாகவும், ஒயிட் கலர் எல் கடேஜோவை மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு என்டிட்டியாகவும் குறிப்பிடுறாங்க. பிளாக் எல் கடேஜோவை மொத்தம் 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்பவே டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அதை டெவில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நிறைய சூப்பர் நேச்சுரல் பவர்லாம் இருக்காம். பார்க்கறதுக்கு பயங்கரமாக ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக இது இருக்குமா. இதை பார்த்தாலே மக்கள் எல்லாருமே பயந்து போயிடுவாங்களாம். ஒன்ஸ் இதை பார்த்துட்டா அந்த பயம் போகிறதுக்கே பல நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை பார்த்தவங்க பயத்தின் காரணமாக இறந்தும் போயிருக்காங்க. மேலும் இது கழுத்துல ஒரு பெரிய சங்கிலி கட்டி இருக்குமா. இது கண்ணு ரெட் கலர்ல இருக்குமா. இதுதான் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் பிளாக் எல் கடேஜோ. செகண்ட் டைப் பார்க்கறதுக்கு அப்படியே ஓனா மாதிரியே இருக்குமா, நார்மல் சைஸ்ல தான் காட்சி அளிக்குமா. ஆனா இது ரொம்பவே டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது மக்களை தாக்கக்கூடியதான். தேர்ட் பிளாக் கடேஜோவை ஒரு நார்மலான சாஃப்டான கிரியேச்சர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதனால மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாதான். பார்க்கறதுக்கு இது ஒரு குட்டி நாய் மாதிரியே இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் இதுவும் மக்களை பயமுறுத்தக்கூடிய ஒன்றுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயிட் எல் கடேஜோவை பற்றி பார்க்கலாம். இது மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் காட்டு வழியில் நைட் டைமில் தனியாக யாராவது போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு அச்சுறுத்தல் வரும்பொழுது இது அவங்கள பயங்கரமாக சேவ் பண்ணுமா. மேலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 3 பிளாக் எல் கடேஜோவில் எதனாவது ஒன்று மக்களை தாக்க வரும்பொழுது அப்போ இந்த ஒயிட் எல் கடேஜோ அதுகிட்ட இருந்து மக்களை பயங்கரமா சேவ் பண்ணுமா. இந்த பிளாக் அண்ட் ஒயிட் கடேஜோவை பத்தி நிறைய கதைகளை சொல்றாங்க. இது உண்மையா அப்படின்ற ஒரு விஷயம் தெரியல. ஆனா இன்னமும் மெக்சிகோல பல பகுதிகளில் இதை பத்தின கதைகள் ரொம்பவே ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குன்னே சொல்லலாம்.